ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சு போச்சு. பிஜேபியும் 291 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு. அதாவது பிஜேபி சார்ந்த கூட்டணியோட சேர்த்து. சரி, இங்க இந்தியா கூட்டணி நாம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இந்தியா கூட்டணியை பத்தி நம்ம நிறைய சொன்னோம். இங்க என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தா, இங்க 234 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. சரி, சுயேட்சையா ஒரு 18 சீட்டு வந்திருக்குது. சரி, இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை என்ன? இந்திய பிரதமர் ஒரு பிரதமர் வேட்பாளர் பிரதமராக அமரணும் அப்படின்னா இன்னைக்கு யார் அந்த கிங் மேக்கரா இருக்கிறாங்க? அந்த கிங் மேக்கர் எப்படியாப்பட்டாலும் அவர் உண்மையிலேயே நியாயமான ஆளா, வாக்கு கொடுத்தா மீறாதவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இன்னைக்கு நரேந்திர மோடி, அதாவது என்டிஏ கூட்டணி 291 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றி பெற்றிருந்தாலுமே நாய் வாயில முழு தேங்காய் மூடி சிக்கின மாதிரி தான் ஆச்சு. எப்படின்னா, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இவங்க 2 பேர் ஒத்துழைச்சால் வழிய பிஜேபி ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 241 இடங்கள் மட்டும்தான் பிஜேபி மட்டும் நின்று ஜெயிச்சிருக்கு. இங்க இந்தியா கூட்டணியில பார்த்தா 234 தொகுதி ஜெயிச்சிருக்குது. இங்க மீதி இருக்கிற தொகுதிகள் எல்லாம் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் கையிலையும் இருக்கு. இந்த சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் யாரு என்ன அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்குது. சந்திரபாபு நாயுடு இது வரைக்கும் கூட்டணி தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிச்சதே கிடையாது. முதல்ல பிஜேபிக்கே அது கிடையாது. பிஜேபி கூட்டணின்னு உள்ள போனா மாநில கட்சிகளோட கூட்டணி போட்டு உள்ள போகும். அப்ப யார் தன்னுடைய கட்சி, தன் கூட இருக்கிற கூட்டணி கட்சியோ அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து விலை வாங்கும். அந்த ஆட்களை தன்னுடைய கட்சிகளை சேர்த்து எந்த கூட்டணி அமைச்சுமோ அதே கூட்டணி கட்சியை அடிச்சு நொறுக்கி அந்த கட்சியை பிளவுபடுத்தி அதன் மூலியமாக அரசியல் செய்கிற ஒரு புறம்போக்குத்தனமான அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறது யாருன்னா பிஜேபி தான். இதுக்கு உங்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போலாம். மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி எப்படி உடைஞ்சிச்சு, உத்தவ் தாக்கரே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். அதனால கட்சி சின்னம் யாருக்கு போகும், கட்சி பேர் யாருக்கு போகும், ஏக்நாத் சிண்டே யாரு, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, எங்களுக்கு மகாராஷ்டிரா அரசியல்லாம் தெரியாது அப்படின்னா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்த கட்சி அதிமுக. இது யாராலும் திமுக காரங்களாலே அதை மறுக்க முடியாது. எதிரில் நின்று திமுகவை எந்த ஒரு கொள்கையுமே இல்லாத ஒன்லி திமுக எதிர்ப்பை மட்டும் கொள்கையா கொண்டு செயல்பட்ட அதிமுக கட்சி திமுகவை பல முறை தோக்கடிச்சிருக்குது. இது வரலாறு. அப்படியாப்பட்ட கட்சியில கூட்டணி போட்டு உள்ள அங்கு இருக்கிற துரோகிகள் இருப்பாங்கல்ல, கட்சியின் இருந்தாலும் துரோகிகள் இருப்பாங்க. அங்க இருக்கிற துரோகிகள், சோத்துல உப்பு போட்டு திங்காத துரோகிகள் இருக்கிறாங்கல்ல, நயினார் நாகேந்திரனை போல, இவங்களை எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி பிஜேபியில இணைத்து அந்த கட்சியை ஒண்ணுமில்லாத பண்ணி ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு கீ கொடுத்து உனக்கு நான் கட்சி வாங்கி கொடுக்குறேன், நீ அங்க குடைச்சல் விடு இங்க குடைச்சல்னு நம்ம அதிமுக சிதைஞ்சு போய் கிடக்குது. உடனே என்ன அதிமுக சப்போர்ட்டர்னா, கட்சி அப்படின்னா அதனோட மாண்புன்னு ஒண்ணு இருக்கு. எதிரியா இருந்தாலும் அவனை வாழ வச்சு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நீ எதிரியா இருக்கிறியா, நீ வாழு, உன்னை விட நான் ஒரு படி மேல வாழலாம், அதுதான் தர்மம். நீ எதிரியா, உன் காலை உடைப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் திருட்டுத்தனம், தெல்லவாரித்தனம். அததான் தமிழ்நாட்டில் பிஜேபி செஞ்சிட்டு இருக்கு. இது அதிமுக நண்பர்கள் இது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை சார்ந்த அரசியல் எதுவுமே கிடையாது. அவங்க எம்ஜிஆருடைய அழகும், எம்ஜிஆர் மூக்கு சிந்தியே ஜெயிச்சாரு. அதே மாதிரி அம்மாவோட அழகு, அம்மாவுடைய பேச்சு, அந்த அம்மாவோட பேச்சு இதுதான். இவங்களுக்குன்னு தனியா ஒரு கொள்கை ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு கொள்கைன்னாவே திமுக எதிர்ப்பு தான் கொள்கை.
மீறி போனா எம்ஜிஆர் என்ன சொல்லுவாரு, நான் அண்ணாவின் கொள்கைகள். அண்ணா யாரு? திமுகவை நிறுவியவர். அப்ப திமுகவோட கொள்கை தான் நீங்களும் கடைபிடிச்சீங்க. ஆனா திமுகவை எதிர்க்கிறீங்க. இப்படி ஒரு கொள்கையை வச்சிருந்த அரசியல பிஜேபி நொறுக்கி தள்ளிச்சு. இன்னைக்கு பல இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு. ரொம்ப 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 கேவலப்பட்டு போய் நிக்குது அதிமுக. தலைமை இல்லாத தத்தளிக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதிமுக விடுங்க, இந்த மாதிரி பல மாநில கட்சிகளை உடைச்சி அதன் மூலமா நிறைய ஆதாயம், இது வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை மாநிலங்களிலிருந்து வாங்கி அந்தந்த மாநிலத்தோட மாண்புகளை சிதைச்சு இதெல்லாம் பண்ணியிருக்குது தொடர்ந்து பிஜேபி. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அமைக்கணும், நான் 291 சீட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமை பீத்த முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபியை விட அமித்ஷா பெரிய அறிவாளி, அரசியல் சாணக்கியன். அமித்ஷான்றீங்க, அமித்ஷாவுக்கே மூக்குல விரல் விட்டு ஆட்டுற ஒரு ஆளு யாரு? சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆளுகிட்ட நீங்க அரசியல் கூட்டணின்னு போட்டனா எப்ப நீ அசால்ட்டா இருப்ப, எப்ப உன்னை கழுத்துல கத்தி வைக்கலான்ற ஆள் இந்த ஆள். அப்போ இன்னைக்கு நரேந்திர மோடியோடைய அரசாங்கம் ஒவ்வொரு செயலும், அதாவது ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு பில்லுக்குமே பர்மிஷன் யார்கிட்ட கேட்கணும்? அங்க கேட்கணும். அங்க கேட்காத எதையா ஒண்ணு செஞ்சுட்டா என்னை கேட்க ஏன் நான் போட முடியாதும்பாங்க. அப்போ முழு தேங்காய் நாய்கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய ஆட்சி. நரேந்திர மோடி, நான் கேட்டா நரேந்திர மோடியே மீண்டும் ஆட்சி அமைக்கணும். ஏன்னு கேக்குறேன். நான் இத்தனை வருஷமா நீ விதைத்த வன்மம் நீயே அறுக்கணும். அத ராகுல் அறுக்க கூடாது. நீ விதைச்ச பாவங்களை நீயே அறுக்கணும், நீயே அறுவடை பண்ணு. நீ இன்னைக்கு டம்மி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. 8 ஓட்டு போட்டான் ஒரு பையன். இந்த மாதிரி எத்தனை 8 ஓட்டு, எத்தனை கள்ள ஓட்டு போட்டிருப்பீங்க. இவிஎம் மிஷின் 5000 மிஷின் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்குதுன்னீங்க. என்னென்ன பித்தலாட்டங்களை பண்ணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஈடியை வச்சு எல்லாம் யாரை மிரட்டணுமோ எல்லாத்தையும் மிரட்டாச்சு. நீங்க பேசுற இஸ்லாமிய எதிர்ப்பெல்லாம் ஒழுங்கா தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருந்தா உங்களை எல்லாம் தகுதி நீக்கமே செஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே ஒரு பதில் சொல்லல தேர்தல் ஆணையம். நியாயமான அரசியல் இது நடந்திருந்தா இது ரிசல்ட் இப்படி இருந்திருக்காது. இந்த நியாயமில்லாத அரசியல்ல கூட இவங்க நீங்க இந்த அளவுக்கு கேவலமா படுதோல்விதான். இது உண்மையிலேயே காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி தான். இதுதான் முதல் படி. காங்கிரஸும் சொல்றேன், இந்துத்துவாவின் சாஃப்ட் கார்னரா இருந்தது காங்கிரஸுக்குள்ள பல பார்ப்பனர்கள் அமைந்து கொண்டு காங்கிரஸையே கருவறுத்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்த இந்துத்துவ சிந்தனைவாதிகள் தான். இந்துத்துவா வேறு, இந்து வேறு, இதெல்லாம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவா காங்கிரஸ் இருந்தது. இடதுவும் இல்லாத வலதுவும் இல்லாம சென்ட்ரலைஸ்டா காங்கிரஸ் இருந்தது. ஆனா அதிகப்படியா பார்ப்பனர்களுக்கு சேவை செய்தது காங்கிரஸ். இன்னைக்கு பிஜேபி கட்சி முழுக்க பார்ப்பனர்களுக்கு வந்த பின்னாடி காங்கிரஸ் எல்லாரும் கை விட்டுட்டு காங்கிரஸ் அடியோடு ஒழிக்க ஐடியா பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இதுல பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தியை பாராட்டணும். மக்களை போய் சந்திச்சு, இந்தியா முழுக்க மக்களை சந்திச்சு, இந்தியா முழுக்க மக்கள் என்னென்ன துயர் அனுபவிக்கிறாங்க, சாதிய கொடுமைகளால இன்னும் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அத்தனையும் அறிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இதே திராவிட மாடலுடைய அதே சித்தாந்தத்தை கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி அங்க கொடுத்ததுனால இன்னைக்கு இவ்வளவு வெற்றி கண்டிருக்கிறாரு ராகுல் காந்தி. இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, இன்னும் ஓரிரு நாட்கள்ல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எப்படி பாஜக எல்லா மாநில கட்சிக்கும் துரோகம் செஞ்சதோ அது மாதிரி இவங்க 2 பேரும் பாஜகவின் கருவை அறுத்து அதை நடுத்தெருவில் விட்டு அங்கிருந்து வெளியே வரணும். ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்குமே ஆனால்
அது மிகச்சிறப்பான ஆட்சியா இருக்கும். இது வரைக்கும் இந்த காங்கிரஸ் மட்டும் மெஜாரிட்டி இல்லை. அங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கு. தமிழ்நாட்டில் 40க்கு 40 கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பங்கு 40 சீட்டு போயிருக்கு. அங்க இந்த மாதிரி பல கட்சிகள் இணைந்துதான் அங்க 234. அவங்க வந்ததே பல கட்சிகளோட இணைவுதான். இப்ப இவங்களும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்போ தன்னிச்சையாக முடிவெடுக்கிற எந்த ஒரு அதிகாரமும் அந்த ஆட்சிக்கு இருக்காது. முழுக்க மக்களவை தேர்தலா இருக்கும். அது மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். மாநிலங்கள் நிர்ணயிக்கிறது தான் அங்க ஒன்றியத்தில் செயல்படும். இப்படி ஒரு அருமையான ஆட்சி அமையணும்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மனசு வைக்கணும். கண்டிப்பா மனமிளகி வருவாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த பிஜேபி என்கிற இந்த பார்ப்பன கூட்டத்துல அடியோடு ஒழிச்சு அடியோடு துரத்தணும். ராம் கிரிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் எனக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுகிறது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.